Foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வாழைக்காய் ரோஸ்ட் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான். சாதத்து கூட இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வாழைக்காய் எடுத்துக்கலாம். அந்த வாழைக்காயோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் போர்ஷனை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா தோலை சீவிடலாம். தோல் வந்து அந்த பச்சை கலரில் தெரிகிற வரைக்கும் ஃபுல்லாக சீவிடுங்க. இந்த மாதிரி தோலெல்லாம் நல்லா எடுத்ததுக்கப்புறமா உடனே வந்து தண்ணியில் இதை போட்டுருங்க. ஏன்னா வந்து டிஸ்கலரேஷன் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணியில் போட்டால் தான் வந்து கலர் மாறாது. இப்போது இந்த மாதிரி ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணும்போது எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே ஈவனாக வெந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஒன்று வெந்து ஒன்று வேகாத மாதிரியும் இருக்கும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்கள், எல்லாமே ஈவன் சைஸஸில் தான் இருக்கும். இந்த மாதிரி அழகாக கட் பண்ண உடனேவே எடுத்து தண்ணியில் போட்டுருங்க. இல்லைனா கலர் சேஞ்ச் ஆகி கருப்பான மாதிரி ஆகிடும். இப்போது இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பை ஆட் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா தட்டி வச்சுருக்கிற பூண்டு பல் ஒரு 6-7 பல் ஆட் பண்ணிக்கலாம். இது தோலோடு இருக்கிற மாதிரியான பூண்டாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் தோல் சீவிட்டு தான் போடுறேன். தோலோடு இருக்கிற மாதிரி இருந்தாலும் அப்படியே இடித்து போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா வாழைக்காய், அதை எல்லாமே இப்போ ஆட் பண்ணிடலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து விட்டுட்டு தனித்தனியாக வந்து பிரித்து விட்டு வேக விடுங்க. இந்த வாழைக்காய், உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கருணைக்கிழங்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது ஒரு பெரிய சாஸ்பேனை ஹீட் பண்ணி அதில் ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஈவனாக வந்து குக்காகி வரும். நிறைய வந்து அது வேகிறதுக்கான இடம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இதை கலந்து விட்டாலும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. தனித்தனியாக இதை அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வந்து எல்லாமே ஈவனாக குக்காகி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு, அதாவது நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஷேட் டார்க் கலர் கிடச்சிருச்சு. விச் மீன்ஸ் கொஞ்சம் இது ரோஸ்ட் ஆகிடுச்சு ஏற்கனவே. இந்த மாதிரி கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸே இதில் ஆட் பண்ண போகிறோம். இதில் என்ன ஸ்பைஸ் பவுடர் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர் தரும், ஆனால் காரம் தராது. நம்மளுக்கு தேவையான காரம் ஃபுல்லாகவே இதில் சாம்பார் பவுடர்லேருந்து தான் கிடைக்கும். இந்த சாம்பார் பவுடருக்கான ரெசிபி லிங்க்கை நான் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த வாழைக்காயில் நல்லா ரோஸ்ட் ஆகணும் இல்லையா, அதனால் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு மேலேயே நல்லா தண்ணி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி கருப்பான கலரில் வந்துடும். ஆனால் வாழைக்காய் வேகாமல் இருக்கும். இந்த வாழைக்காய் நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தண்ணியை தெளித்து விட்டு இதில் குக் பண்ணுறோம். தண்ணியை தெளித்து விட்டு குக் பண்ணிகிட்டே இருங்க. ஆயில் வந்து ஃப்ரை அப்படின்னாலே நம்மளுக்கு ஆயில் நிறைய தேவைப்படும். அதனால் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போதே ஆயில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி எல்லாமே இழுத்துக்குச்சு அப்படின்னா ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன்ஸ் எக்ஸ்ட்ராவாக நடுவில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை மறுபடியும் ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்களா, குக் பண்ணிகிட்டே இருக்கும்போதே எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக பிரித்து விட்டு நான் குக் பண்ணுறேன். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை இருந்ததுனாலும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை தனியான வாசனை தரும். என்கிட்ட இல்லை அப்படின்றதுனால நான் ஆட் பண்ணலை. இல்லைனா கருவேப்பிலையும் பூண்டும் இந்த ரோஸ்ட்டுக்கு ரொம்பவே வாசனை தரும். அதனால் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டு நம்ம குக் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக எல்லாமே ஈவனாக குக் ஆகி ரோஸ்ட் ஆகி கிடச்சிரும். பூண்டோட ஃப்ளேவரோட இந்த வாழைக்காய் ரோஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.